உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். முதலில் துயர் பகிர்வோம். பாரிஸ் லா ஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி பணியாளர் குமார் என அன்பாக அழைக்கப்பட்டு வந்த 17/1/1961 பிறந்தவரான குமாரதாசன் ராஜரத்தினம் 13/11/2024 அன்று காலமானார் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் விடி கேஷ் அண்ட் கேரி நிறுவனத்தினர் தமது வாடிக்கையாளர்களுக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் அறியத் தருகின்றார்கள். பாரிஸில் கேதட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலய மணிகள் ஒலி எழுப்பியுள்ளன. இவை 5 ஆண்டுகளுக்கு பின்னர் நவம்பர் 8 வெள்ளிக்கிழமை அன்று நிகழ்ந்திருக்கிறது. பாரிஸில் கேதட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலயம் டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. டிசம்பர் 7 முதல் 15 வரையான ஒரு வார காலம் இந்த திறப்பு விழா வைபவம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவுக்காக சிறப்பு வழிபாடுகளுடன் பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் 7 ஆரம்ப நாள் வைபவத்தில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பங்கு பெற்றுவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2019 ஏப்ரல் 15 மாலை வேளையில் இந்த தேவாலயத்தில் எழுந்த தீ பாரிஸ் நகர வான்வழியை கரும் புகையாக்கியது. கேதட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலயத்தில் ஏற்பட்ட தீச்சுவாலை கரும் புகையாக வெளியேறியது. விரைந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். 1163 ஆரம்பிக்கப்பட்ட கட்டிடப்பணி 1345 நிறைவடைந்தது. 1194 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தேவாலயம் தனது பொலிவை 2019 ஏப்ரல் 15 இழந்தது. இந்த இழப்பை அடுத்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ 5 ஆண்டுகளில் தேவாலயத்தை புனரமைத்து தருவதாக உறுதியளித்திருந்தார். அதன்படி பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு மேக்ரோ பதவி வகிக்கும் காலத்திலேயே கேதட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலயம் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீளவும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட உள்ளது. டிசம்பர் 7 நோத்ரடாமின் மறு திறப்பு விழா மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் தருணங்களாக மாற்றம் பெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாக்களின் விவரங்கள் மற்றும் கேதட்ரலுக்கான அணுகல் விதிமுறைகள் நவம்பர் நடுப்பகுதியில் இருந்து நோத்ரடாம் இணையதளத்தில் விவரிக்கப்படுகின்றன. திருத்தப் பணிகளுக்கு பின்னர் டிசம்பர் 7 நடைபெறும் கேதட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலய திறப்பு விழாவில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அன்றைய தினம் சிறப்புரை ஒன்றை ஆற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 7 நடைபெறும் தேவாலய திறப்பு விழாவை அடுத்து 8 சிறப்பு வழிபாடுகள் நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. கேதட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலயம் புனரமைப்பு பணிகளுக்கு 600 மில்லியன் யூரோ செலவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரத்தை அடுத்துள்ள சென்டோனியில் அமைந்திருக்கும் ஸ்டேட் டு பிரான்சில் நவம்பர் 14 வியாழக்கிழமை பிரான்ஸ் இஸ்ரேல் அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி நடைபெற்றுள்ளது.
16,611 பேர் மாத்திரமே இந்த போட்டியை கண்டுகளித்துள்ளனர். யாரும் வெற்றி பெறவில்லை. நிலை 0-0. அதிக ஆபத்துடைய நிகழ்வாக வர்ணிக்கப்பட்ட இந்த கால்பந்தாட்ட போட்டியை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ நேரடியாக கண்டுகளித்தார். கடந்த வாரம் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற போட்டியின் பொழுது யூத உதைபந்தாட்ட ரசிகர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கு பின்னர் நவம்பர் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரான்சில் ஸ்டட் டு பிரான்ஸ் மைதானத்தில் பிரான்ஸ் இஸ்ரேல் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை நடத்த வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டதுடன் போட்டியை உடனடியாக ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. போட்டி ரத்து என்ற கேள்விக்கே இடமில்லை என பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ தெரிவித்திருந்தார். காசாவில் ஏற்பட்டுள்ள மோதலால் அதிக பதட்டம் நிலவி வரும் பின்னணியில் பிரான்சில் நடைபெறும் கால்பந்தாட்ட போட்டிக்கு ஆயிரக்கணக்கான கூடுதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு போட்டியிலும் மேக்ரோ பிரெஞ்சு அணிக்கு முழுமையான ஆதரவை காட்டி வரும் நிலையில் இந்த வகை ஆதரவை அவர் இம்முறையும் தெரிவித்திருக்கின்றார். சுமார் 20,000 டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக முதலில் அறிவிக்கப்பட்ட பொழுதிலும் 16,000க்கு மேற்பட்டவர்களே இந்த போட்டியை கண்டுகளித்திருக்கின்றார்கள். 5,000 வரையான போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா கொர்னோவ். பிரான்ஸ் அரசாங்கம் 60 பில்லியன் யூரோ பற்றாக்குறையை சரி செய்ய நாட்டின் 2025 வரவு செலவு திட்டத்தில் வழி தேடுகிறது. செல்வந்தர்களுக்கான இரட்டிப்பு வரி விதிப்பை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் பின்னடைவை சந்தித்து வருகின்றது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் தோல்வியை தழுவிக்கொள்வதற்கும் இந்த வரி விதிப்பே காரணமாய் அமைந்துள்ளது. நுவோ ஃப்ரோம் பாப்புலர் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ள பொழுதிலும் மேக்ரோனின் ஆதரவு கட்சிகள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராகவே வாக்களித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் விமான ஓட்டிகள் சங்கம் நவம்பர் 14 வியாழக்கிழமை பணி புறக்கணிப்பை மேற்கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான ஓட்டிகளின் தேசிய சங்கம் இதனை மேற்கொண்டுள்ளது. விமான போக்குவரத்து மீதான வரியை அதிகரிப்பதற்கான பிரதிநிதிகள் வாக்களித்த பின்னர் வேலைநிறுத்தம் மற்றும் தேசிய சட்டமன்றத்தின் முன் ஒரு பேரணி நடத்துவதற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. விமானத்துறையில் இருந்து ஆண்டுக்கு 1 பில்லியன் கூடுதல் தொகையை பெற வேண்டும் என்ற அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு எதிராக விமான ஓட்டிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் அனுப்பப்பட்ட கூட்டு செய்தி குறிப்பில் இந்த துறையில் உள்ள பல தொழிற்சங்கங்கள் தமது வேலை நிறுத்தத்திற்கான விளக்கத்தை வழங்கியிருந்தன. விமான துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் வந்து இந்த கொடிய வரி விதிப்பில் தங்கள் கருத்து வேறுபாட்டை மறந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேனியே வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற அரசியலமைப்பின் 49.3 பயன்படுத்த உள்ளார். சட்டசபையில் வரவு செலவு திட்டம் விவாதத்தின் பொழுது தோல்வி கண்டதை அடுத்து செனட் சபையின் பரிந்துரைக்கு தற்பொழுது அனுப்பப்பட்டுள்ளது.
வரவு செலவு திட்டத்தை அரசியலமைப்பின் 49.3 பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டியுள்ளதை பிரதமர் வெஸ்ட் பிரான்சுக்கு அளித்த பேட்டியில் விளக்கியுள்ளார். அரசியலமைப்பின் 49.3 பிரிவை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்திற்கு தனது அரசாங்கத்தை அநேகமாக பொறுப்பேற்க வைக்க வேண்டும். இது வாக்களிக்காமல் உரையை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது. சட்டசபையில் என்ன நடந்தது என்பதை பார்க்கும் பொழுது விவாதத்தின் முடிவில் வேறு விதமாக செய்வது கடினம் என்று தோன்றுகிறது என பிரதமர் கூறினார். ஆனால் விவாதத்தை அங்கேயே நடத்த அனுமதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வரைவின் வருவாய் பகுதியை புதன்கிழமை தேசிய சட்டமன்றம் நிராகரித்தது. இது இடதுசாரிகளால் ஆழமாக மாற்றப்பட்டது. வலதுசாரிகள் பெரும்பான்மையாக கொண்டிருக்கும் செனட்டில் வரவு செலவு திட்டம் இப்பொழுது ஆராயப்படுகிறது. 49.3 தொடர்ந்து தணிக்கை தீர்மானத்தை தாக்கல் செய்ய முடியும் என்றாலும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதை பிரெஞ்சுக்காரர்கள் விரும்பவில்லை என்று பிரதமர் நம்புகிறார். குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு பிரதமர் உறுதியளிக்கிறார். எமனுவல் மேக்ரோ ரத்து செய்யப்பட்ட வீட்டு வரியை மீண்டும் அவர் நடைமுறைக்கு கொண்டுவரப் போவதில்லை என்று உறுதியளித்துள்ளார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4, ரூ பெடோனே, பாரிஸ் 10, லாஷப்பல். பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லாஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லாஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்சில் ஆசிரியர் மீது மாணவி தாக்குதல் நிகழ்த்தியுள்ளார். இல்து பிரான்ஸ் மாகாண தலைவி இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஆசிரியரை தாக்கிய மாணவி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஓதுசேன் கொலம்பஸ் நகரில் உள்ள குளோட் கரமோ என்ற உயர்நிலை பாடசாலையிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதல் நவம்பர் 13 புதன்கிழமை நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து ஆசிரியர் மீதான தாக்குதலை கண்டித்து ஆசிரியர் சங்கம் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் புறநகர் சாசல் பகுதியில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். வல்துவாஸ் சாசல் நகரில் இந்த சம்பவம் நவம்பர் 12 செவ்வாய்க்கிழமை அன்று நிகழ்ந்துள்ளது. அவென்யூ டு லா டிவிசியோன் லூக்லேக் வீதியில் வைத்து செவ்வாய்க்கிழமை மாலை குறித்த இளைஞர் குழு ஒன்றால் தாக்கப்பட்டுள்ளார். கூரிய கத்தியினால் குத்தப்பட்டதால் படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தலைமறைவாகியுள்ளனர். காயமடைந்த இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை மேற்கொண்டவர்கள் போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார்கள்.
உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.